ஈரான் நாடு பைபிளின் பழைய ஏற்பாட்டில் பெர்சியா அல்லது பாரசீகம் என்று அழைக்கப்பட்டது. இது பைபிள் வரலாற்றிலும் தீர்க்க தரிசனங்களிலும் மிக முக்கிய இடத்தை பிடித்துள்ள ஒரு நாடு. இதன் வரலாற்றையும் எதிர்காலத்தையும் பைபிள் ஆதாரங்களுடன் காண்போம். 1. ஈரான் பற்றிய பைபிள் வரலாறு. பைபிளில் ஈரான் பெர்சியா மற்றும் மேதியா என்று அழைக்கப்படுகிறது. எஸ்தர் புத்தகம் முழு கதையும் பெர்சிய ராஜாவான அகாசவேருவின் அரண்மனையில், அதாவது சூசான் அரண்மனையில் நடக்கிறது. எஸ்தர் ராணியாக உயர்ந்து யூத இனத்தை அழிவிலிருந்து காப்பாற்றிய இடம் இதுவே. கோரேசு ராஜா சைரஸ் த கிரேட் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்த யூதர்களை விடுவித்து எருசலேம் தேவாலயத்தை கட்ட ஆணையிட்டவர் இவர். இவரை ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அழைக்கிறார். ஏசாயா 45:1. நெகேமியா மற்றும் எஸ்ரா இவர்கள் பெர்சிய ராஜாக்களான அர்தசஷ்டா மற்றும் தரியு ஆகியோரின் காலத்தில் எருசலேமின் மதில்களையும் தேவாலயத்தையும் கட்ட உதவி பெற்றனர். ஈரான் பற்றிய தீர்க்க தரிசனங்கள். ஈரான் பற்றி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் மிக தெளிவானவை. ஏலாம் பற்றிய தீர்க்க தரிசனம் எரேமியா 49:34 முதல் 39 வரை. ஈரானின் ஒரு பகுதியான ஏலாம் நாட்டின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் என்று எரேமியா கூறுகிறார். நிறைவேற்றம். வரலாறு நெடுகிலும் ஈரான் பல ஆக்கிரமிப்புகளையும் அரசியல் மாற்றங்களையும் சந்தித்து வருகிறது. வாக்குத்தத்தம். கடைசி நாட்களில் நான் ஏலோமின் சிறையிருப்பை திருப்புவேன். வசனம் 39. இன்று ஈரானில் கிறிஸ்துவுக்குள் பெருகிவரும் திருச்சபையே இதற்கு சான்று. பெர்சியாவின் எழுச்சி. தானியேல் 8:3 முதல் 4 வரை மற்றும் 20. தானியேல் கண்ட தரிசனத்தில் 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதிய பெர்சிய பேரரசை குறித்தது. அது பாபிலோனை வென்று உலக வல்லரசாகும் என்று முன்னறிவிக்கப்பட்டது. அப்படியே நடந்தது. இவை எப்படி நிறைவேறுகின்றன? ஈரான் தொடர்பான தீர்க்க தரிசனங்கள் 2 நிலைகளில் நிறைவேறுகின்றன. 1. அரசியல் ரீதியாக 1979க்கு பிறகு ஈரான் ஒரு இஸ்லாமிய குடியரசாக மாறியது. இது எசேக்கியேல் 38 சொல்லப்பட்ட இஸ்ரவேலுக்கு எதிரான கூட்டணியில் ஈரான் சேர்வதற்கு வழிவகுத்துள்ளது. 2. ஆன்மீக ரீதியாக இன்று உலகிலேயே மிக வேகமாக கிறிஸ்தவம் வளர்ந்து வரும் நாடுகளில் ஈரானும் ஒன்று. எரேமியா 49:38 சொல்லப்பட்ட அங்கே என் சிங்காசனத்தை வைப்பேன் என்ற தீர்க்க தரிசனத்தின் நிழல். ஈரானின் எதிர்காலம் என்ன? எசேக்கியேல் 38 மற்றும் 39. பைபிள் தீர்க்க தரிசனத்தின்படி ஈரானின் எதிர்காலம் மிக முக்கியமானது. கோகு மாகோகு போர். கடைசி நாட்களில் ஈரான் பெர்சியா, ரஷ்யா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுடன் இணைந்து இஸ்ரவேலுக்கு எதிராக போர் தொடுக்கும் என்று எசேக்கியேல் 38:5 குறிப்பிடுகிறது. தெய்வீக தலையீடு. இந்த போரில் மனித சக்தியால் அல்ல, தேவனுடைய வல்லமையால் ஈரானின் படைகள் முறியடிக்கப்படும். எசேக்கியேல் 38:18 முதல் 22 வரை. ஈரான் பெறப்போகும் ஆசிர்வாதம். இறுதியில் எரேமியா 49:39 படி ஈரான் தேசத்தில் ஒரு பெரிய ஆவிக்குரிய எழுச்சி அடிபட்டு அவர்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள். இது சுவிசேஷம் எல்லைகளை தாண்டி அனைத்து தேசங்களுக்கும் உரியது என்பதை உறுதி செய்கிறது. ஒரு காலத்தில் யூதர்களை பாதுகாத்த ஈரான் இன்று அவர்களுக்கு எதிராக இருப்பது ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லும் தீர்க்க தரிசனங்கள் எப்போதும் தவறுவதில்லை. ஆமேன்.